ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸ் வந்து கை ஜாயின் பண்ணுவோம்ல அதுவும், அதுக்கப்புறம் வந்து சைட் ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இதுலேயும் வந்து வர சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைட் ஜாயின் பண்ணுறதும் கை வந்து ஜாயின் பண்ணுறதும் பார்க்கலாம். இப்போ நான் வந்து கை ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கை ஜாயின் பண்ணுறதுல வந்து 2 மெத்தட் பண்ணுவாங்க. ஒன்று சென்டர் பாயிண்ட்டில் வச்சு ஜாயின் பண்ணுவாங்க, இன்னொன்று ஆம் ஹோல்லேருந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ எது வந்து யாருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஆம் ஹோல் இருந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் வச்சு அதை அளந்து பார்த்துப்பேன். அளந்து பார்க்கும்போது கூட இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றதையும், சைடில் வச்சு பார்க்கும்போது அது கரெக்டாக ஃபிட் ஆகுதான்றதையும் செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட்டில் வச்சு சென்டரில் இருந்தும் ஜாயின் பண்ணலாம். இந்த சைடு வச்சு திருப்பி அந்த சைடு வச்சு திருப்பியும் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆம் ஹோல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் எடுத்துகிட்டு வந்து அப்படியே பண்ணலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் வந்து ஆம் ஹோல்லேருந்து வச்சு ஸ்டிச் பண்ணி பார்ப்பேன். அதை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியும் பார்த்துப்பேன். அந்த மாதிரி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நான் அடுத்த ஸ்டிச் போடுவேன். இல்லைன்னா அதை பிரிச்சுட்டு கரெக்டாக வர்ற வரைக்கும் அதை கரெக்டாக ஸ்டிச் பண்ணால் தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வரும். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்டிச் போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் அது மேலேயே இன்னொரு ஸ்டிச்சும் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கை ஜாயின் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இது வந்து கரெக்டாக இருக்கான்றதையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு தடவை செக் பண்ணிடுவேன். இப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம செக் பண்ணுறனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஃபுல்லாக பண்ணுற மிஸ்டேக்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டெப் முடிச்சிருக்கோம், இது கரெக்டாக இருக்கான்னு வந்து இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து வர மிஸ்டேக்ஸை நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்க கையையும் இதே மாதிரியே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி நம்மளுக்கு ஜாயின் பண்ணால் கரெக்டாக இருக்குதோ அதை பேஸ் பண்ணியே எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இப்படி தான் ஜாயின் பண்ணுறேன்னு இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையில் ஷோல்டரில் கரெக்டாக வராது. நிறைய பேருக்கு சென்டர் பாயிண்டில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக வரும். ஸோ யாருக்கு எப்படி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த இதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக மட்டும் கவனித்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதை தான் இங்கே நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே நான் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கேனா அப்படின்றதையும் நான் செக் பண்ணிக்கிருவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சைட் ஜாயின். ஸோ கை ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து கையும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சைடும் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கரெக்டாக ப்ளஸ் பாயிண்ட் வர மாதிரி வந்து நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு எந்த ஏற்ற இறக்கமும் இருக்காது. அதே மாதிரி ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் சில டிப்ஸ் வந்து நான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ கை 2 பக்கமும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சைட் ஜாயின் பண்ணும்போது ஏற்றல் இறக்கம் வராது. அதே மாதிரி அங்கே வந்து நம்ம கரெக்டாக எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தான். இதை மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஃபினிஷிங்காக வரும். அதே மாதிரி எந்த இடத்துலையுமே வந்து ஏற்ற இறக்கம் வராது, கரெக்டாக இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து எந்த மிஸ்டேக்னாலும் ஸ்டார்டிங்லேயே வந்து அதை கரெக்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் வந்து நான் ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம திரும்பி அதை பிரித்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து பெரிய வேலை. ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்தே அப்பயே ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரிக்கிற வேலை மிச்சங்க. இல்லைன்னா வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் நம்ம வந்து சரி தச்சிடலாம் அப்படின்ட்டு அதை வச்சு தச்சிட்டோம் அப்படின்னா அது கடைசியாக வந்து ஃபுல்லாகவே பிரித்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அதுக்கு நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்ஸை பார்த்து தச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு பிரித்து தைக்க வேண்டிய வேலையில் கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம தையல்லாம் போட்டுட்டு சைடில் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா துணி இருக்கும், அதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஓவர்லாக் போடுறதுனா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி தான் சைட் ஜாயின் பண்ணுறதும் கை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். சின்ன மிஸ்டேக் தான், அது ஒன்றும் செய்ய தெரியாது அப்படின்னு நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து கை பிடிச்சி இழுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கையை மேலே தூக்கும்போது வந்து தூக்க முடியாமல் சிரமப்படுறது, அதுக்கப்புறம் வந்து இடுப்பு வந்து மேலே பின்னாடி தூக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்துட்டு வரும்.
ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லரிங் பற்றின டிப்ஸு, அதுக்கப்புறம் டெய்லரிங் வீடியோஸ் இது எல்லாமே நான் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.